अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम टू सफियास रेसिपीஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு 3 மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பழுத்த 2 தக்காளி பார்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. மசிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் தக்காளி சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி ஆகிடுச்சு. இப்போது இதில் 4 முட்டை உடைச்சி போட்டுக்கோங்க. முட்டை எப்போவுமே தனியாக உடைச்சி போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் நான் இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் இடியாப்பம் தான் இது. இப்போது இது குட்டி குட்டியாக உடைச்சி அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ செஞ்சு வச்ச மசாலாவில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடியாப்பத்தில் உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம முட்டை இடியாப்பம் ரெடி. இதில் கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.